வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மாலையில் ஓபிஎஸ் அணிக்கு வந்த நல்ல செய்தி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவில் பெரும்பான்மையை படைத்தாக வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தில் பயணித்து வரும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த வேளையில் தேர்தலும் ஒரு பக்கம் வந்துவிட்டது. எந்த ஒரு தேர்தலை எப்படியாவது சந்திக்க வேண்டும், சந்தித்து வெற்றி பெற வேண்டும், நாம் இழந்த பதவியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சியை எடுத்து அதற்கான பலவிதமான வேலைகளையும் தீவிரமாக்கினார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய வேலை என்னவென்றால், பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் ராமநாதபுர தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். வெற்றி கிடைக்குமா என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவு என்பது பெரும் விதத்தில் கிடைத்திருக்கிறது. பெரும் மெஜாரிட்டியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியை பெறுவாரா அப்படின்றதும் பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற திருப்பங்களும் தொடர்ந்து போய் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஓபிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஒன்றொன்றும் முக்கியத்துவத்தை பார்க்கப்படுகிறது. அவருக்கு கிடைத்த டெல்லி ஆதரவும் சரி, அவருக்கு கிடைத்த சின்னம், அதன் பிறகு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் போய் கொண்டிருந்தாலும் கூட வழக்கில் அவருக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை என்று தான் கூறப்படுகிறது எடப்பாடி தரப்பில். இதனால் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சிட்டார்கள் என்றால் எடப்பாடிக்கு மிகவும் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சி ஆகிடும். அவர் 33 தொகுதியில் செய்யாதது ஓ பன்னீர்செல்வம் ஒரே தொகுதியில் செஞ்சு வெற்றி பெற்றார்னா அது ஒரு பெருமிதத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்குள் வரக்கூடிய ஒரு முதற்கற்ற வெற்றின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இதனால் பல விதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பெரும்பான்மையை அடையணும் அப்படின்றது தான் அனைவர் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, அதிமுகவுக்குள் சென்று அதிமுகவில் நடக்கக்கூடிய கொள்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மாற்றணும். அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும், சரியாக நடக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக போகும் அப்படின்றதுல உறுதித்தன்மையாக இருக்காங்க நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக நம்மளுடைய தேர்தல் முடிவொன்று அவருக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் அப்படி இப்படி என்ற ஒரு பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்னதான் ஓ பன்னீர்செல்வத்தின் தொகுதியில் 2 வேட்பாளர், 3 வேட்பாளர், 4 வேட்பாளர், 5 வேட்பாளர்னு ஓபிஎஸ் பேரில் நிறுத்தினாலும் கூட எங்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதனால் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான ட்விஸ்ட்லாம் அதிமுகவில் காத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏனென்றால் அதிமுக நிலைமை தொடர்ந்து போனால் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்படின்றது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.